ஹே எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி பைட்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்கு வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் சப்பாத்தி டோ. நம்ம நார்மலாக சப்பாத்தி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு கூட வந்து நம்ம சிக்பி வந்து நான் குக் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கூட ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பன்னீர் ஆட் பண்ணுறேன். இந்த பன்னீர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா பொட்டேட்டோ, உங்களுக்கு என்ன வெஜிடபிள் ஆப்ஷன் இருக்கோ நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அதை ஆக்சுவலி குக் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் இங்கே வந்து பன்னீரை வந்து துருவி சேர்த்துக்கிறேன். துருவினாலும் பரவாயில்ல, இல்லை கை வச்சு நம்ம உடச்சி கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து நல்லா மேஷ் பண்ணணும். நல்லா மேஷ் பண்ணால் தான் நம்ம அந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்படி முழுசாக இருந்தால் நம்மளால் ஸ்டஃப் பண்ணும்போது அது அந்த சப்பாத்தியோட ரேப் வந்து கிழிஞ்சி வரும். அதனால் நம்ம இதை மேஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போது சப்பாத்தி எப்படி நம்ம ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மாவு விரித்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப தின்னாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற ஸ்டஃபிங் வச்சு அதை ரோல் பண்ணும்போது கிழியாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு டைம் இல்லை, சீக்கிரம் நம்ம லஞ்ச் பேக் பண்ணணும் அப்படின்னெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் சிக்பி தான் குக் பண்ணி வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன மாதிரியான ஸ்டஃபிங் நம்மக்கிட்ட இருக்குதோ, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ண முடியும். இப்போ நான் இதை வந்து எல்லாம் வச்சுட்டேன். இதுக்கு மேலே இதை வந்து இப்போ நம்ம ரோல் பண்ணணும். ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், பிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இல்லை பிஞ்சிருச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணும்போது எல்லாமே உள்ளே இருக்கிற ஸ்டஃப் வெளியில் வந்துடும். இப்போ நான் அந்த அடி பாகத்தில் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறத வந்து லைட்டாக பிஞ்ச் பண்ணி விட்டோன்னா போதும், அது வந்து ஜாயின் ஆயிரும் அந்த இடம். இதோ பாருங்கள், அவ்வளோதான். இனி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கரெக்டான ஷேப்பில் வரணும் அப்படியெல்லாம் கிடையாது. இது நம்ம வந்து கையில் வந்து அமுக்கி தான் நம்ம போடுவோம், அதனால் பரவாயில்ல. அது எப்படி ஷேப்பை பற்றி நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம். இதோ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த ஷேப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டா போதும். உள்ளே இருக்க ஸ்டஃப் வெளியில் வராது, அதனால் பரவாயில்ல. நம்ம கொஞ்சம் வேகமாக கூட பண்ணலாம், ஒன்றும் இல்லை. பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதே டைமில் வந்து நம்ம ஒரு தவா வந்து சூடு பண்ண வச்சுருங்க. தவா, தோசைக்கல் எதுனாலும் அதில் எண்ணெய் போட்டு நம்ம இதை 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கல் சூடாயிருச்சு. ரெண்டு பக்கமும் லைட் ஒரு ப்ரௌன் ஷேட் வர மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா குக்காக இருக்குது. இல்லைனா உடனே எடுத்தோன்னா அந்த சப்பாத்தி மாவு வந்து வெந்திருக்காது, அப்போ வந்து சாப்பிடும்போது பச்சையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் குக் ஆகிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் தான், சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. அவ்வளோதான். இந்த பக்கமும் வெந்துருச்சுன்னா நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இல்லைன்னா இதே மாதிரி சிம்பிளான ஏதாவது ரெசிபி வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.